श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. श्रीमते रामानुजाय नमः. श्रीमद्वरवरमुनये नमः. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய விசேஷ நியமனத்தாலும் ஸ்தோத்திரதாரா என்னும்படியான அற்புதமான நிகழ்ச்சியானது தொடர்ந்து பற்பலரைக் கொண்டு நடந்து வரும்படியாக அமைந்திருக்கிறது. ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய அனுபவமாக அமைந்திருக்கக்கூடியது. அதிலும் ஒரு ஸ்தோத்திரத்திலேயும் சிற்சில ஸ்லோகங்களுடைய அனுபவங்களாகவே அமைந்திருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக கீழே சில ஸ்தோத்திரங்களுடைய அனுபவமாகி இருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தினுடைய பூர்த்தியாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். பகவான் 5 நிலைகளிலே எழுந்தருளியிருக்கிறார். இது நம்முடைய ஆச்சாரியர்கள் பல இடங்களிலேயும் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆழ்வார் தாமும் கூட வெண்மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீதுழல்வாய், இவத்துள் எங்கும் மறைந்துரைவாய்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்முடைய ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ எல்லாரும் எம்பெருமான் இந்த 5 நிலைகளிலே இருப்பதைத்தான் பற்பல இடங்களிலேயும் தாங்கள் துதி நூல்களாக அனுகிரகித்திருக்கிறார்கள், அனுபவ கிரந்தங்களாக அனுகிரகித்திருக்கிறார்கள். தத்வார்த்தங்களை சொல்லும்படியான இடத்திலேயும் கூட இவற்றை கூட பேசியே அனுபவித்திருக்கக்கூடிய விவரித்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அந்த கிரமத்தில் பார்த்தால் இந்த பரத்வாதி பஞ்சகத்துக்குள்ளே சில அர்த்த விசேஷங்களை எல்லாம் கூறத்தாழ்வான் தமது ஸ்தோத்திரத்திலே காட்டுகிறார். இந்த ஸ்தோத்திரம்னா பகவான் ஸ்தவ்யனாயிருக்கிறான், பகவான் ஸ்தவப்பிரியனாயிருக்கிறான், ஸ்தோத்திரத்துக்கு ஆசைப்படுபவனு அவன்தான், ஸ்தோத்திரம் படத்தக்கவனாகவும் பண்ணத்தக்கவனாகவும் அவன் அமைந்திருக்கிறான். அவன் மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஸ்துதிக்கு விஷயமாக அவன்தான் இருக்கிறான். கவிக்கு நிறைபொருளாய் நின்றான். அவர்களுடைய ஸ்தோத்திரத்துக்கும் பாடல்களுக்கும் உரித்தான பொருளாக அமைந்திருக்கக்கூடிய தத்துவம் அந்த பகவான்ற தத்துவம்தான். அவருக்குன்னு 5 ஸ்தவங்கள் 5 ஸ்தோத்திரங்கள் அனுகிரகித்தருளி இருக்கிறார். அதில் பரத்வத்தினுடைய அனுபவத்துக்குன்னே ஸ்ரீவைகுண்டஸ்தவம் என்னும்படியான அற்புதமான ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. அவனுடைய விபவ அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுடைய அனுபவத்துக்காகவே
அதிமானுஷஸ்தவம் என்பது அமைந்திருக்கிறது. அதே போல கூரத்தாழ்வானுடைய சுந்தரபாகுஸ்தவமும் வரதராஜஸ்தவமும் அர்ச்சாவதாரத்தினுடைய அனுபவத்துக்காக அமைந்திருக்கிறது. பிராட்டி வைபவத்தை காட்டுவதற்காக எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபகையாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாருடைய வைபவத்தை காட்டுவதற்காக ஸ்ரீஸ்தவம்னு சாதித்திருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து இந்த தொகுப்புக்கு, இந்த தொகுதிக்கு பஞ்சஸ்தவம்னு திருநாமமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் குலாவிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். கூரத்தாழ்வான் இவற்றை திருவரங்கத்தை விட்டு அவர் திருமாலிருஞ்சோலமலையிலே சில சம்வத்சரங்கள் எழுந்தருளியிருக்க வேண்டி இருந்தது. அந்த காலத்திலே இதெல்லாம் அனுகிரகிக்கப்பட்டனா என்று நம் பூர்வர்கள் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஆனால் ஸ்தோத்திரங்கள்னா வெறும் ஸ்துதியாக, வெறும் புகழ்ச்சியாக மாத்திரம் நம்முடைய ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ பண்ணுவது கிடையாது. ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களிலே தத்துவார்த்தங்களும் கூட கூட மிளிரும். பகவத் அனுபவத்தோடு சேர்ந்த தத்துவம், தத்துவத்தோடு சேர்ந்த பகவத் அனுபவம், இவற்றைத்தான் கலசி 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 காட்டக்கூடிய விஷயம். எம்பெருமான்ற தத்துவம் எப்படி இருக்கும் என்பதையும் பரத்வத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அவனுடைய அவதார சரித்திரங்களை அனுபவிக்கிறார். என்ன குறை நமக்கே இவற்றை அனுபவித்த எனக்குன்னு காட்டுறார். அம்மாதிரியே தான் ஆச்சாரியவரியர்களும் கூட தங்களுடைய ஸ்தோத்திரங்களிலே எம்பெருமானுடைய வைபவத்தையும் காட்டுவர்கள், எம்பெருமானுடைய அழகையும் வர்ணிப்பவர்கள். அதே சமயத்தில் அதில் தத்வஹித புருஷார்த்தங்களையும் கூட விவரித்து காட்டுவதாய் அமைந்திருக்கக்கூடியதுன்னு காட்டப்படுது. மொத்தம் 101 ஸ்லோகங்கள் கொண்டதான அற்புதமான கிரந்தம்தான் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்கிற கிரந்தம். 101 ஸ்லோகங்களில் முதல்ல ஆரம்பம் ஆச்சாரிய வந்தனம். எம்பெருமானாருடைய திருவடித்தாமரைகளை சரண்பத்துகிறார். அதில் தான் ஆரம்பிக்கிறார் இந்த அற்புதமான திவ்ய கிரந்தத்தை கூரத்தாழ்வான். அப்படி ஆரம்பித்து அதற்கடுத்தபடியாக ஆழ்வாருடைய ஸ்துதியாக இரண்டாவதாகவும் பாடுகிறார். முதலாவதாக ராமானுஜ ஸ்துதியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நம்மாழ்வாருக்கு பண்ணும்படியான ஸ்துதி. அதற்கடுத்தபடியாக நம்மாழ்வாருக்கு மங்களாசாசனமாக அமைந்திருக்கிறது. 4வது ஸ்லோகம் தொடங்கி பகவத் ஸ்தோத்திரம். இப்படி 4வது ஸ்லோகம் தொடங்கி பகவத் ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது என்னென்னலாம் காட்டியிருக்கார் தெரியுமா? அவர் காட்டியிருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் எம்பெருமான் சாஸ்திர பிரதானம் பண்ணியிருக்கிறார். பகவான் சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க இல்லையோ, அதை எடுத்து காட்டினார் கீழே. அந்த சாஸ்திரங்களுக்குள்ளே வேதத்துக்கு இருக்கக்கூடிய பிராமாண்யாதிரேகம், வேதத்துக்கு இருக்கக்கூடிய வைபவம் மற்ற எதற்கும் இல்லையானபடியாலே அந்த வேதத்தினுடைய வைபவத்தை காட்டுகிறார். அந்த வேதத்தினுடைய கருத்தை எதெல்லாம் விவரிக்கிறதோ அதெல்லாம் வேதோபபிரம்மணங்கள்னு சொல்லப்படுகின்றன. ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள் அவற்றினுடைய வைபவத்தை எல்லாம் தான் காட்டும்படியான விஷயம். இப்படி வைதிக மார்க்கத்திலே இல்லாமல் பாக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள், குதிருட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தாங்கள் ஆத்மவிநாசத்தை அடைந்து விடுகிறார்களே என்ன அதத்தை காட்டினார். அப்போ அந்த சாஸ்திரார்த்த ஞானம் நமக்கு வர வேண்டுமென்னால் நாம் என்ன பண்ணணும்? பகவத் பக்தி ஒன்றே அதற்கு சாதனமாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய பரத்வம் சொல்லுகிறார், காரணத்துவம் சொல்லுகிறார், நியந்திரத்துவம் சொல்லுகிறார், உபய விபூதி யோகம் சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் மொத்தமாக 40 ஸ்லோகங்களாலே விவரித்திருக்கிறார். அப்போது இந்த திவ்ய கிரந்தத்தில் முதல் ஸ்லோகம் தொடங்கி 40வது ஸ்லோக பரியந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவதாரிகைன்னு காட்டிக் கொடுக்கிறார்கள். நம் பூர்வர்களான பெரியவர்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் காட்டுகிறார்கள். 41வது ஸ்லோகம் தொடங்கி 83வது ஸ்லோக பரியந்தமாக ஸ்ரீவைகுண்ட வர்ணனம். இந்த திவ்ய கிரந்தத்துக்கு திருநாமமே ஸ்ரீவைகுண்டஸ்தவம்னு பேர். அப்போ எம்பெருமான் வைகுண்ட லோகத்திலே இருக்கிறான். குறைவே இல்லாததாக அமைந்திருக்கக்கூடியது வைகுண்டம். நலமந்தமில்லதோர் நாடு. ஆனந்தத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது. அது நித்திய விபூதின்னு சொல்லப்படுறது.
என்னென்னைக்கு இருக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுறது. அதனுடைய வைபவத்தை எல்லாம் தாம் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் 84வது ஸ்லோகத்திலிருந்து ஸ்வநைத்தியானுசந்தானம். தம்முடைய நைத்தியானுசந்தானம் நம்முடைய ஆச்சாரிய வரியர்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் இவர்கள் எப்போ நைத்தியத்தின் எல்லையிலே நிற்பார்கள். ஆழ்வாருடைய பாசுரங்களில் எத்தனை நைத்தியானுசந்தானம் இருக்கு. நலியும் நரகன வீட்டித்தும் வாணன் திண்டோள் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல. எம்பெருமானே தேவருடைய வைபவத்தை நானா சொல்றது? அம்மான அழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் வளவேழுலகின் முதலாய வானோரிரை அறிவினையேன் என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை அப்படின்னெல்லாம் சொல்லி இருக்கிற போது ஸ்வநைத்தியானுசந்தானம். அதே மாதிரிதான் ஆச்சாரிய வரியர்களுமா ஆளவந்தார் என்னமா நைத்தியானுசந்தானம் பண்ணியிருக்கார். அமரியாதா சுத்ரஹா சலமதி அசூயா பிரசவபூ கிருத்தக்னா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரா நிரசம்சா பாபிஷ்டா என்ன இப்படி நைத்தியானுசந்தானம் பண்ணுகிறார். அதனால்தான் இந்த நைத்தியானுசந்தானத்தை எடுத்து காட்டி அவளுக்கு இல்லை அதெல்லாம் எனக்கு தான் இருக்குன்றார் மாமுனிகள். அவர் பண்ணும்படியா நைத்தியானுசந்தானம். சுத்தாத்ம யாமன குருத்தம கூரநாத பட்டாரிய தேசிக வரோக்த சமஸ்த நைத்தியம் அத்தியாஸ்தி அசங்குச்சிதமேவ மயி அலோகே. என்னிடத்துல தான் மொத்தம் இருக்குன்றார். அப்போ இந்த ஆச்சாரியர் அத்தனை பேர் சுத்தாத்ம யாமுன குருத்தம கூரநாத பட்டாரிய தேசிக வரோக்த சமஸ்த நைத்தியம். பராசர பட்டர் சாதித்ததான நைத்தியானுசந்தானம் தங்களை பற்றி தாழ்ச்சியாக தங்களை பற்றி நீச்சமாக சொல்லிக் கொள்ளுதல், நைத்தியத்தை சொல்லிக் கொள்ளுதல். பட்டாரியர் பராசர பட்டர் சாதித்தது, குரத்தாழ்வான் சாதித்தவை, அதே போல ஆளவந்தார் சாதித்தவை, இது மொத்தம் என்னிடத்துல இருக்குதுன்னு காட்டுறார். அப்போ நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்பவுமே நைத்தியமே வடிவெடுத்தவர்களாக நைத்தியானுசந்தானமே அவர்களுடைய வார்த்தையில் இருக்கும். ஒரு நாளில் தங்களை வசத்தியாக நினைக்கக்கூடியவர்கள் கிடையவே கிடையாது. சேஷத்துவத்தின் எல்லை நிலத்திலே நின்று பகவத் சேஷத்துவ பாகவத சேஷத்துவத்தின் எல்லையிலே இருக்கக்கூடியவர்களாக அந்த மகனீயர்கள் அமைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்படியான கிரமத்தில் 84வது ஸ்லோகம் தொடங்கி ஸ்வநைத்தியானுசந்தானம் பண்ணுகிறார். இதில் இப்பொழுது நமக்கு அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது 96வது ஸ்லோகத்திலிருந்து 101வது ஸ்லோக பரியந்தமாக இருக்கக்கூடிய 6 ஸ்லோகங்களுடைய அனுபவம் இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயமாக அமைந்திருக்கிறது. இப்போ நாம் பார்க்க போவது 6 ஸ்லோகங்களுடைய அர்த்த விசேஷங்களை. பகவத் விஷயத்திலே ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும், சரணாகதி என்றதை விவரிக்கும்படியான பிரமாண வச்சனம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசம் கோப்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதில் இந்த இடத்துல தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் இல்லை அப்படின்னு கீழ் ஸ்லோகங்களை எல்லாம் காட்டியிருக்கார். ஆக விரோதியான விஷயங்களை எல்லாம் நான் தவிர்க்கவே இல்லை, அத்தனை என்னிடத்தில் அமைந்திருக்கக்கூடியது. சரி, விரோதியான விஷயங்களை நீர் தவிர்க்கல, கூடவே அனுகூலமான விஷயங்கள் இருந்திருக்கலாம் இல்லையோ. விரோதியான விஷயங்களை நீர் தவிர்க்கவில்லை என்னாலும் கூட அனுகூலமான விஷயங்கள் தேவரீரிடத்திலே இருந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேள்வி வருது. எம்பெருமானே கேட்கலாம், யார் வேணும்னாலும் கேட்கலாம். இப்படி கேட்டிருக்கும்படியான நிலையிலே ஆனுகூல்யஸ்ய சங்கல்பமும் இல்லை. இப்போ ஆனுகூல்யஸ்ய சங்கல்பமும் தான் இல்லை, அதுவும் கூட இல்லை என்று சொல்லும்படியான ஸ்லோகமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதுதான் 96வது ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். த்வத் கீர்த்தனா ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு த்வத் கீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தா ந பக்திரபி சக்திரதோ ந சேச்சா ஸ்ரத்தா ந பக்திரபி சக்திரதோ ந சேச்சா. எம்பெருமானே தேவரீரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், அது அனுகூலமான காரியம்.
பகவத்கீர்த்தனம்ன்றது நாம சங்கீர்த்தனம் தே. நாம சங்கீர்த்தனம் பகவன் நாமத்தை பாடுதல். நின் நெடுமாமொழி செய் பாடியாடி அவனுடைய திருநாமத்தை பாட வேண்டும். மொய்மாம்பூம் பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன்கடல் வட்டத்துள்ளீரே. அப்போ அவன் விஷயமான கீர்த்திகளை எல்லாம் பாட வேண்டும். நின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே கால பண்தேன் உரைப்பத்துத்து. அப்போ இதையெல்லாம் பாட வேண்டும். அப்போ கீர்த்தன ஸ்துதி, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவனை தான் ஸ்துதிக்க வேண்டும். கொள்ளக்குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தருங்கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ. அப்ப கவிக்கு நிறைபொருளாக அவன் இருக்கிறான். அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஸ்துதி. அடுத்து நமஸ்கிருதி, அந்த எம்பெருமானை வணங்க வேண்டும். வேதனேஷு, தியானம் பண்ண வேண்டும். வேதனம், உபாசனம், தியானம் இத்தியாதிலாம் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட, அதாவது எம்பெருமானே தேவரீருடைய திருநாம சங்கீர்த்தனம், குணகீர்த்தனம், நமஸ்காரம் பண்ணுதல், தியானம் பண்ணுதல், இதில் எதுலையும் எனக்கு ஸ்ரத்தையும் இல்லை, பக்தியும் இல்லை, சக்தியும் இல்லை, இச்சையும் இல்லை. ஸ்ரத்தை இருந்தால் பண்ண முற்படுவோம். சரி, அப்படி அந்த ஸ்ரத்தை இல்லை. ஸ்ரத்தை இல்லைன்னா என்ன? எம்பெருமான இடத்துல பக்தி இருந்தால் நம்ம அந்த பக்தி காரியமாக வாய் ஏதாவது முணுமுணுக்கு மொழியோ, பக்தி இருந்ததே ஆனால் போய் சேவிச்சுட்டு வருவோம் மொழியோ, அதுவும் கிடையாது எனக்கு. சரி, பக்தி இல்லை அப்படின்னாலும் கூட உடம்பு முடிஞ்சதுனாக்கா கொஞ்சம் போது போகிறதுக்காவது போயிட்டு வரலாமே, போது போகிறதுக்காக 2 வார்த்தை செய்யலாமேன்னா புத்தி சக்தி கிடையாது. ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு உண்டானதான புத்தி சக்தி கிடையாது அப்படின்னு. சரி, இதெல்லாம் இல்லைன்னா ஆசை இருந்தாக்கா, ஸ்ரத்தை இல்லைனாலும் ஆசை இருக்கலாம் இல்லையோ, அந்த ஆசையும் கிடையாது. மொத்தத்தையும் சொல்லும்படியான வார்த்தை ஸ்ரத்தா ந பக்திரபி சக்திரதோ நச்ச இச்சா. இந்த 4ல் 1 இருந்தால் கூட வாழ்ந்து விடலாமே. ஸ்ரத்தை இருந்ததேயானால் என்ன முடியலைன்னாலும் பண்ணியே தீரணும்னு ஆரம்பிச்சிடுவோம். பக்தி இருந்ததேயானால் பக்தி பலாத்காரம் பண்ணும். அதனால நாம் எப்படியாவது ஸ்தோத்திராதிகளை எல்லாம் பண்ணிவிடுவோம். உடம்புல சக்தி இருந்ததுன்னாக்கா ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணுமே, உடம்புல தான் சக்தி இருக்கே, பண்ணலாமே. ஆசை இருந்ததேயானால் முடியலைன்னாலும் பண்ணிடுவோம். ஏதாவது ஒன்று இருக்க வேண்டுமே. எதுவுமே கிடையாததாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ இது எதுவுமே நான் செய்யாத இருக்கும்போது எனக்கு அனுதாப புத்தி கூட கிடையாது. அதனால தான் 3வது பாதத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். நைவ அனுதாபமதிரேஷு அகிருத்தேஷு கிம் கிம்னு பூயானஹோ பரிகரா பிரதிகூல பக்ஷி. இப்போ இதெல்லாம் நான் செய்யலை. வாஸ்தவம், எல்லாரும் பண்ணிவிடுறாள், எல்லாரும் பண்ணுறதில்லை, நானும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விதமான சமாதானம் அடையலாம். ஆனால் பண்ணலையேன்ற துக்கம் வேண்டாமா? அந்த துக்கமும் இல்லை என்னால் என்ன பிரயோஜனமாக அமைந்திருக்கிறது? இதுதான் காஞ்சிபுரம் சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோன சிந்தியத்தே. எந்த காலத்திலே எந்த க்ஷணத்திலே வாசுதேவன் நினைக்கப்படவில்லையோ, அப்போ எல்லா காலத்திலேயும் அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சகலோஜித கைங்கரியங்களையும் எம்பெருமானுக்கு பண்ண வேணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். எல்லா காலத்திலையும் அவனுடைய ஸ்மரணம் இருக்க வேண்டும். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோன சிந்தியத்தே. வாசுதேவனான சர்வவியாபியாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் நினைக்கப்படவில்லை என்றால் அதுதான் இவனுக்கு கேடு. சா ஹானிஹி. இப்போ நமக்கு எது கேடு அப்படின்னா, அன்னம் கிடைக்கல கேடு, பானம் கிடைக்கல கேடு, தூங்க முடியல கேடு,
இருக்கிறதுக்கு இடம் இல்லை கேடு, 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ணலை கேடு, பணங்காசு இல்லை கேடு, கிடையவே கிடையாது. இது எதையுமே கேடாக திருவுள்ளம் பத்துவது கிடையாது. மகான்களான பெரியவர்கள் மகாத்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ மகாத்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள் எதை கேடுன்னு நினைக்கிறா, எதை ஹானின்னு நினைக்கிறா, எதை வேண்டாததுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்னால் சாஹானிஹி, எந்த க்ஷணத்தில் தாங்கள் பகவத் ஸ்மரணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அதுதான் கேடான காலமாக அமைந்திருக்கிறது. எந்த முகூர்த்த காலத்தில் பகவத் ஸ்மரணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அதுதான் கேடுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. சாஹானிஹி. சாமான்யமாக வீரர்களை பற்றி திருக்குறளில் ஒரு வார்த்தை, ஒரு வீரன்றவன் எப்படி நினைச்சுட்டு இருப்பான் அப்படின்னா, எந்த நாள்லெல்லாம் தான் மார்பிலே புண்ணேற்கவில்லையோ, விரோதியினுடைய அம்பை தான் தன்னுடைய மார்பிலே எந்த நாள்களிலே ஏற்கவில்லையோ அந்த நாள் எல்லாமே அவனுக்கு வீணான நாள். விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை அடுத்து. இன்னைக்கு நாள் வியர்த்தமாக போச்சு, இன்னி தினம் முழுக்க வீணாக போச்சு. ஏன்னா ஒத்தனும் சண்டைக்கு வரல, ஒத்தனுடைய நான் சண்டை போடல, ஒத்தனுடைய அம்பு என் மேலே படலையே, என்னுடைய மார்பில் படலையே, விழுப்புண் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு வீரன் வருத்தப்படுவான். ஒரு பரம பாகவதன் ஏதோ வேற ஒரு காரியமாக போயிடுத்து அந்நிதனத்தில் பகவத் ஸ்மரணம் பண்ணலைன்னா இன்னைக்கு நாள் முழுக்க வியர்த்தமாக போச்சு. ஏதோ கிரகத்துக்காக காரியம் பண்ணியிருக்கான், மற்றவாளுக்காக ஏதோ செயல் செய்திருக்கான், அல்லது வர முடியாமல் போயிட்டு அவனுக்கு ஆரோக்கியம் சரியில்லை. அந்த மாதிரி காலத்தில் பகவத் ஸ்மரணம் பண்ணவில்லை, பகவானுடைய சேவையை இழந்து விட்டார்களே. ஆனால் அப்போ என்ன பண்ண வேண்டும் என்னால் தங்களுக்குள்ளேயே வருத்தப்படுகிறார்கள். சாஹானிஹி, ஐயோ வியர்த்தமாக போச்சே, வியர்த்தமாக போச்சே. அற்புதமான விஷயம் காட்டுகிறார் ஸ்ரீராமாயணத்தில். எஸ்ச ராமம் ந பசியேத்து எம்ச ராமோ ந பசியதி நிந்தித்த சவசேல்லோகே ஸ்வாத்மாப்பியனம் விகரகதே. எவனொருவன் ராமனாலே பார்க்கப்படவில்லையோ, அதாவது எவனை ராமன் பார்க்கவில்லையோ, எவன் ராமனை பார்க்கவில்லையோ. 2 விதமும், சக்கரவர்த்தி திருமகனாருடைய கடாட்சத்தையும் பெற வேண்டும், சக்கரவர்த்தி திருமகனாருடைய சேவையையும் பெற வேண்டும். இப்படி கிடைக்கவில்லை என்றால் அவன் தன்னை நிந்தித்துக் கொள்ளுகிறான். ஐயோ சக்கரவர்த்தி திருமகனார் எழுந்துள்ளினாரே, ராமன் வீதிவலம் வந்தானே, அப்படி வீதிவலம் வந்தபோது நாம் அவனை பார்க்கலையே, ராமன் நம்ம கடாட்சிக்கவில்லையே, நாம் அவனை சேவிக்கலையே அப்படின்றவன் நிந்தித்த சவசே எல்லோகே, தன்னையே நிந்தித்துக் கொள்ள வேண்டுமாம். நான் எப்பேற்பட்ட பாவி, அதுதான் கேடுன்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை காட்டுகிறார்கள் நம் பூர்வர்களான பெரியவர்கள். ஒரு நாள் பெருமாள் புறப்பாடு காணாவிட்டால், நம்பெருமாளுடைய புறப்பாடு, நம்பெருமாள் சந்நிதியில் புறப்பாடு கண்டருள்கிறார் கால விசேஷங்களில். அந்த புறப்பாடு சேவிக்க வேண்டும் என்று அடியவர்களெல்லாம் அணியரங்கம் திருமுத்தத்திலே கூடியிருப்பார்கள். ஆரோ ஒருத்தருக்கு புறப்பாடு சேவிக்க முடியல, ஒரு அடியவருக்கு. அப்போது இன்னி தினம் புறப்பாடு சேவிக்கலையே, இன்றைக்கி நம்பெருமாளுடைய ஏகாதசி புறப்பாடு சேவிக்கவில்லையே, இன்றைக்கி நம்பெருமாடு இந்த புறப்பாட்டு சேவிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாரான். அந்த புறப்பாடு சேவிக்காத என்னுடைய கண்களிலே பச்சை கருப்பூரத்தை வச்சு அது மேலே எலுமிச்சம்பழத்தை பிழியணும். நிந்தித சவசேல்லோகே. அவன் எப்படி இருக்க வேண்டும் என்னால் தன்னை நிந்தித்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரியாக எந்தெந்த காலங்களிலே பகவத் ஸ்மரணம் நமக்கு இல்லையோ அந்தந்த காலங்களெல்லாம் சாஹானிஹி, தன் மகச்சித்ரம், அதுதான் நமக்கு மேலான ஆபத்தாக அமைந்திருக்கிறது. சா பிராந்திஹி சாச்ச விக்ரியா, அதுதான் நமக்கு மயக்கம்னு சொல்லப்படுறது. மயங்கின நிலை அது. பகவத் ஸ்மரணம் இல்லைன்னா மயக்கம்தான். நினைக்க வேண்டியதை விட்டுட்டு நினைக்க வேண்டாததெல்லாம் மனசில் தோணித்தனா அதான் மயக்கம். அதுக்கு மேலே சாச்ச விக்ரியா, அதுதான் ஒன்றும் செய்யாத நிலையாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அதுக்கு மேலே மற்றொரு பிரமாணத்தையும் சுவாமி உதாகரித்து காட்டுகிறார் காஞ்சிபுரம் சுவாமி தம்முடைய வியாக்கியானத்தில். அதாவது ஏகஸ்மின்னு
அப்யதிக்ராந்தே முகூர்த்தே தியானவர்ஜித்தே தஸ்யுபிஹி முஷிதேனேவ யுக்தம் ஆக்ரந்தித்தும் நிருணா. அதாவது எந்த காலத்தில் பகவானை நினைக்கலையோ நினைக்காத காலத்துக்கு பிற்பாடு அழணும்னு சொல்லப்படுது. இதுக்கு திருஷ்டாந்தம் காட்டப்படுகிறது. நம்மிடத்துல திரவியங்கள் இருக்கின்றன. அந்த திரவியங்களை ஆரோ தஸ்யுபிஹி திருடர்களாலே அபகரிக்கப்பட்டு விட்டு இருக்கிறது. திருடர்களாலே அபகரிக்கப்பட்டு விட்ட உடனேயே என்ன பண்ணுறான்னா வேற வழி இல்லை. அவன் தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறான். தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் இவனுடைய திரவியங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய பணங்காசுகளை எல்லாம் அபகரித்து கொண்டு திருடர்கள் சென்று விட்டார்களே. ஆனால் இவனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதே. ஓன்னு கூக்குரலிட்டு அழ முடியும். இந்த அழுகையைத்தான் பரதாழ்வான் பண்ணினான். விலலாப சபா மத்தியே, இந்த திருடனுக்கு காட்டில் போயின்னு இருக்கச்சே, தனி வழியிலே போய்கொண்டிருக்கிற போது அவனுடைய சொத்து அபகரிக்கப்பட்டு விட்டது. யாரும் கேட்பார்ல. ஆம்னாயாபியசனான் அரண்யருதிதம், அரண்யத்தில் ரோதனம் பண்ணுகிறான், காட்டிலே அழுது கொண்டிருக்கிறான். அப்படி அவனுடைய நிலை. பரதாழ்வான் நாட்டில் ஒரு சபா நடுவில் விலலாப சபா மத்தியே, அங்கே தனி இடத்துல அந்த திருடு கொடுத்தவனுக்கு, பொருட்களை திருட்டு கொடுத்தவனுக்கு தனி இடத்துல காட்டில் இருக்கிறது. ஆனால் இங்கேயோ நாட்டில் சபா மத்தியே, ராஜ்யசபை மத்தியிலே, ராஜ்யசபை நடுவிலே, அந்த இடத்துல சாதாரண சொத்து போயிடுத்தேன்னு அமழறான். இந்த இடத்துல பரதாழ்வான் பாரதந்திரியமாகிற பெரும் சொத்து போய்விட்டதே என்று இவன் அழுகிறான். ஆக தனி இடத்துல பலர் நடுவில். அங்கே அழுதவன் சாமானியாதிகாரி, இங்கே அழுதவன் விசிஷ்டாதிகாரி. அந்த இடத்துல அழும்படியான அதிகாரி அமைந்திருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டதுன்னா பொருள் சாதாரண ஒரு தேகாத்மாபிமானியாக இருக்கிற ஒருத்தனாலே திருடப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே இவனுடைய பாரதந்திரியத்தை யார் திருடினா தெரியுமா? வசிஷ்டாச்சாரியர் மகாஜானியாக இருக்கக்கூடியவர் இவனுடைய பாரதந்திரியத்தை திருடிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ராஜாவாயிடுன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி அமைந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறா? திருடு கொடுத்தவன் எப்படி அழுவானோ அந்த மாதிரி விலலாப சபா மத்தியே, சபை நடுவிலே அவன் அழுதான்னு காட்டப்படுறது. அப்போ இந்த துக்கமாக அமைந்திருக்கு. அப்போ எப்படி துக்கப்பட வேண்டும் என்னால், பொருள் தொலைத்து விட்டோமேயானால் எத்தனை துக்கப்படுகிறார்களோ அதே மாதிரியாக இந்த காலத்தை வீணாக பொழுதுபோக்கி விட்டோமே, அநியாயத்துக்கு காலத்தை கழிச்சிட்டோமே, இந்த காலத்தை திரும்பி வர முடியுமா? காலம் போய்விட்டதேயானால் அது திருப்பி கொண்டு வர முடியாது. சக்கரவர்த்தி திருமகனார் தெரிவிக்கிறார். வருத்தப்படும்படியான விஷயம். பெருமானை பார்த்து இப்படி துக்கமாக உட்கார்ந்துருக்கிறே என்னத்துக்காக அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லும்படியான பதிலாக அமைந்திருக்கிறது. சீதா பிராட்டி ரொம்ப தூரத்தில் இருக்காளே, அவளை அழைத்து கொண்டு வர வேண்டுமே. எப்படி அவளை அழைத்து கொண்டு வருவது? கடல் கடந்து இருக்கிறாளே அவள், என்னெல்லாம் துக்கமா? நமே துக்கம் பிரியா தூரே, சீதா பிராட்டி வெகு தூரத்திலே இருக்கிறாளே என்று துக்கம் கிடையாது. ஏனென்றால் கடலிலே ஒரு அணை செய்து விட்ட ஆனால் அவளை அழைச்சின்னு வந்துவிடலாம். சமுத்திரத்தில் ஒரு அணையிட வேண்டும். அப்படி அணையிட்டு விட்டால் அவளை அழைத்து கொண்டு வந்து விடலாம். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அப்போ அவளை ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டானேன்னு துக்கமோ? நமே துக்கம் கிருத்தே திவா, அதுக்கும் எனக்கு துக்கம் இல்லைப்பா. ஏன் அதுக்கும் துக்கம் இல்லைன்றீர்? என்னால் ஒரு அம்பு போரும் ராவணனை தலையழித்து விடலாம். ஒரு அம்பு பிரயோகம் பண்ணினோமே ஆனால் ராவணனுடைய தலை அழிந்து விடும். அவன் அபகரிச்சுட்டானே அப்படின்ற துக்கமே கிடையாது. அப்போ எதுக்கு துக்கப்பட்டு இருக்கீர்? ரெண்டுமே இல்லையே. வெகு தூரத்தில் இருக்கான்றதுக்காகவும் வருத்தப்படலை, ராவணன் அபகரித்தானேன்றதுக்காகவும் வருத்தப்படலை. அப்போ எதுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர் கேட்டார்கள். எததேவ அனுசோச்சாமி வயோசியாக்கியதி வர்த்ததே, சீதா பிராட்டிக்கு வயசு ஏறிண்டே போகிறது.
அந்த கடந்த காலத்தில் ஏறிக்கொண்டே போகும்படியான வயசுன்னா காலம் கடந்து விடுகிறது, காலம் கழிந்து விடுகிறது, காலத்தை இழந்து விடுகிறேன். இழந்து விட்டிருக்கக்கூடிய காலத்தை நான் எப்படி மீட்கிறது? அணை கட்டி மீட்க முடியுமா? சீதை அணை கட்டி மீட்டு விடலாம், இல்லை அம்பு போட்டு மீட்க முடியுமா? ராவணனை அம்பு போட்டு கொன்று சீதையை மீட்டு விடலாம். ஆனால் இழந்த காலத்தை எப்படி மீட்பது? அப்போ பகவத் அனுசந்தானம் இல்லாமல் தொலைந்த காலத்தை எப்படி நாம் மீட்குவதாக அமைந்திருக்கிறது? எங்கேயாவது அது திரும்பி கொண்டு வர முடியுமா? அந்த காலத்தை ஒரு நாளும் திரும்பி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் நாம் ஆழணும். அதுதான் பொய்யாழ்வார் காட்டுறார். பழுதே பல பகலும் போயினவன்னு அஞ்சி எழுதேன் அரவணமேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கநடலோத வண்ணரடி. பழுதே பல பகலும் போயினவென்னு. ஐயோ, வியர்த்தமாக பல நாள் போயிடுத்தே. எத்தனை நாள் போயிடுத்து? பழுதே பல பகலும். பல பகலும்னா இவர் தான் ஓடித்திரியும் யோகியராய் இருந்தவர். இவர் தான் அவதார காலம் தொடங்கி மயர்வர மதில மருளப் பெற்றவராய் இருந்தார். வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியேன்னு சொல்கிறவர். இவர் போய் இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாருன்னா, இந்த ஜென்மத்தில் பழுது போச்சுன்னு அவர் வருத்தப்படலை. இதுக்கு முன்னால் எத்தனை ஜென்மங்கள் கழிந்து விட்டு இருக்கின்றன. அதனால் பழுதே பல பகலும் போயினவென்னு அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்று சொல்லும்படியான விஷயம். அப்போ இதற்கு அனுகுணமாக பார்க்கிற போது இதில் அனுதாபம் இருக்க வேண்டும். அனுதாப லேசமும் இல்லை. பிள்ளலோகாச்சாரியர் இந்த சம்சாரிகள் எப்படி இருக்கா? எம்பெருமான் திருமந்திரோபன்யாசம் பண்ணினான். பத்ரிகாசிரம க்ஷேத்திரத்திலே திருமந்திரத்தை உபதேசித்தான். தானே நரனாக மாறி சிஷ்யனாக உட்கார்ந்து கொண்டு நாராயணனாக ஆச்சாரியனாக இருந்து வெளியிட்டான். எங்கானும் ஈதொப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். அதுவன்னியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்விடர் அத்தனை போது அங்காந்தவன் காண்மினின் ராய்ச்சியரால் அளவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. அவன் நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன். நரநாராயணாவதாரம் பண்ணி அற்புதமாக திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். இதை பிள்ளலோகாச்சாரியர் வர்ணிக்கிறார் முமுட்சுப்படியாகிற திவ்ய கிரந்தத்திலே. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோமென்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே நோவுபடா. பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு இருக்கிறார்கள். அப்போ அதில் தெரிவிக்கிற வார்த்தை, சம்சாரிகள் இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து தாங்களார்ன்றதையும் மறந்து போயிட்டா. எம்பெருமான் தங்களுக்கு சேஷியாயிருக்கிறான் என்பதையும் மறந்தார்கள். அதனால் என்ன கிடைச்சதுனாக்கா, அவர்கள் இழந்து விட்டார்கள். எத்தை இழந்தார்கள்னா ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து பகவானுக்கு பண்ணப்பட வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் இழந்து விட்டு இருக்கிறார்கள். இவர்களுக்காக இருக்கிறது சொத்தப்பிராப்தமான இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கக்கூடிய கைங்கரியத்தை இழந்து விட்டார்களே. ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே. ஐயோ, இழந்துட்டோமேன்னு. சரி, இழந்துட்டது வேற விஷயம். இழந்துட்டோமேன்ற துக்கமாவது இருக்கான்னா அந்த துக்கமும் கிடையாது. இதுதான் சாஹானி சமச்சித்திரம். அதை பற்றி அனுதாபம் கூட இல்லையே. பயானுதாப லஜ்ஜா. பயம் இருக்கணும், அனுதாபம் இருக்கணும், லஜ்ஜை இருக்கணும். எதிராஜம்சத்தில் காட்டுறார், அற்புதமாக இருக்கக்கூடியது. ஆகவே அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் இழந்தவன் என்ன பண்ணான்னா கதறி கதறி அழ வேண்டும். அப்படி கதறி அழவென்றோ பிராப்தம். இந்த மாதிரி வருத்தப்படணும். அந்த அனுதாப கந்தம் கூட இல்லையே. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அதனால் தெரிவிக்கிறார், பிரதிகூல பட்சத்தில் தான் சாமகிரி வலிதாக இருக்கிறது. அப்போ எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய, பகவத் அனுபவத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உண்டோ அது மொத்தம் எனக்கு இருக்கிறது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் இல்லை. அதான் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் இல்லைன்னார். எது விரோதி வர்க்கம், எது பிரதிகூலமாக அமைந்திருக்கிறது?
பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாமை பிரதிகூலமாக அமைந்திருக்கு, திருநாம சங்கீர்த்தனம் பண்ணாமை பிரதிகூலமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரியாக அவனுக்கு நமஸ்காரம் பண்ணாதது, அவனை தியானம் பண்ணாதது, இதில் ஸ்ரத்தையோ பக்தியோ எதுவும் இல்லாதது, இதெல்லாமே பிரதிகூலம் தானே. அந்த பிரதிகூலமாக இருக்கக்கூடிய பரிகரங்கள் தான் பலமாக இருக்கு, அனுகூலமாக ஒன்றுமே இல்லையே. அதாவது இவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது ஒன்றுமே இல்லையே, எல்லாம் நம்ம கீழே தள்ளுறதுக்குன்னு அமைந்திருக்கிறது என்ன தெரிவிக்கக்கூடிய விஷயம். அதனால பூயானஹோ பரிகரஹா பிரதிகூல பக்ஷே, பிரதிகூல பட்சத்தில் தான் அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொல்லும்படியான விஷயத்தை அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஸ்லோகம்தான் 96வது ஸ்லோகம். त्वत् कीर्तन स्तुति நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தான பக்திரபி சக்திரதோ ந சேச்சா நைவானுதாபமதிரேஷ்வகிருதேஷு கிம்னு பூயானஹோ பரிகரஹா பிரதிகூல பக்ஷே. இந்த ஸ்லோகத்தில் காட்டினார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இதில் எம்பெருமானிடத்தில், எம்பெருமானே உன்னுடைய அபாரமாக அமைந்திருக்கக்கூடிய கருணை, அந்த கருணையாகிற விசேஷமான கடல், அந்த கடலிலிருந்து ஒரு அலை கூட என் பேரில் படலையே. உன்னுடைய கருணை கடலின் அலையும் கூட என் மீது படாமல் இருப்பது, அப்படி அமைந்திருக்கிறது என்னுடைய தௌர்பாகியம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு பாக்கியம் இல்லை, என்னுடைய தௌர்பாகியம் என்று தம்மை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஏதேனவை சுவிதிதம் பத மாமகீனம் தௌராத்மியம் அப்ரதி விதேயம் அபாரமீஷா சம்மூர்ச்சதோபி அபதமஸ்மி யதஸ்வதீய நிஸ்ஸீம பூம கருணாமிருத வீச்சிவாயோ. அப்போ சம்மூர்ச்சதா அப்பி, எல்லா இடத்துலையும் பறந்திருக்கிறது உன்னுடைய கருணை. எம்பெருமானுடைய காருண்யாதிரேகம் பரவாமல் இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பறந்திருக்கக்கூடிய அபாரமான காருண்யாதிரேகம் படைத்தவனாக அந்த பகவான் தான் அமைந்திருக்கிறான். அதனால்தான் அவனை கருணை கடல்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய அருமா கடலமுதே, அருள்மா கடல், கிருபாசமுத்திரம், சிறுபுலியூர் என்கிற திவ்யக்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு அருமா கடலமுதுன்னு பேர். கிருபாசமுத்திர பெருமாள் கருணை கடலாக அமைந்திருக்கிறான். அப்போ அந்த எம்பெருமானுடைய காருண்யாதிரேகத்துக்கு அளவே கிடையாது. அப்படி பறந்திருக்கும்படியான, எங்கேயும் பறந்திருக்கும்படியான அந்த கருணை என்னிடத்தில் வரலையே. அந்த கருணைக்கு இருப்பிடமாக அந்த கருணை என் மீது விழும்படியாக நான் பண்ணலைன்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்? குபேரப்பட்டினமே கொல்ல போகிற போது ஒருத்தனுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா அவனுக்கு எவ்வளவு தௌர்பாகியம். அந்த மாதிரி தௌர்பாகியமாக அமைந்திருக்கக்கூடியது தேவரீருடைய கருணாமிர்தமான தரங்கமானது என் மீது விழவில்லையே அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆனால் உன்னுடைய கருணையானது சுவிதிதம், நன்னா பிரசித்தமாக அமைந்திருக்கிறது. சாஸ்திரங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் எம்பெருமான் கருணை இருக்கிறவன், ஆஸ்ரித பராதீனனாக இருக்கிறான், ஆசிரியர்களுக்கு காருண்யம் பண்ணி வருகிறான், எல்லாரிடத்திலேயும் சமானமான காருண்யம் படைத்திருக்கிறான். சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தி ந பிரியா. அர்ஜுனன் இடத்துல கண்ணன் சொல்றார், அர்ஜுனா நான் எல்லாருக்கும் சமானமானவனாக இருக்கிறேன். அத்தனை பேரிடத்துலையும் கருணையை காட்டுவது தவிர மற்றொன்னும் காட்டுவது கிடையாது. ரிபூணாம் அப்பி வத்சலஹா, பிராட்டி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ராவணனுக்கு உபன்யாசம் பண்றான். விதித்த சகி தர்மஜா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவத்து தே இது ஜீவித்தும் இச்சசி. சக்கரவர்த்தி திருமகனார்னா அருளே வடிவெடுத்தவர், அருள் கொண்டாடும் அடியவரின் புறா அருளினான் அவ்வரு மறையன் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு பேரருளாளன், என்ன அற்புதமான திருநாமம்! பேரருளாளன் அப்படின்னு சொல்லும்படியானவராக தேவப்பெருமாள் அமைந்திருக்கிறார். பேரருளாளன் பெரும பேச கத்தவன் காமரு சீர் கலிகன்னி கண்ணகத்து மனத்து மகளா கொத்தவன் முத்துலகாளி நின்ன குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின்.
திருக்குறுங்குடியம் பெருமானையும் பேரருளாளன்னு சொல்றார். பேரணிந்துலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை. அப்ப காஞ்சி தேவப்பெருமாளுக்கு பேரருளாளனே நிரூபகம். வரந்தரும் மாமணி வண்ணனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி. துணிவினி உனக்கு சொல்லுவன் மனநே தொழுதில் தொண்டர்கள் தமக்கு பிணியொழி தமரர் பெருவிசும்பொருளும் பேரருளாளன் எம்பெருமான். அப்ப அவனுடைய அருளை பற்றி எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் திருக்கச்சி நம்பிகள் அந்த அருட்கடல் அதுல என்னை முழுக்கிடுவாயாக, அந்த அருட்கடலிலே என்ன நீராட்டுவாயாக அப்படின்னு தேவப்பெருமாளத்துல பிரார்த்திக்கிறார். त्वदीक्षण सुधा सिंधु वीचि विक्षेप सीकरैः कारुण्य मारुतानीतैः शीतलैरभिषिञ्चमाम्. त्वदीक्षण सुधा सिंधु தேவப்பெருமாளே தேவரீருடைய கட்டாட்சமாகிற அமிர்த கடல். வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதானீதைஹி, அந்த அலை எரிய வேண்டும். அந்த சமுத்திரம், அந்த அலை எப்படி வரணும்னா காத்து வரணுமே. எந்த காத்து வரும்னா காருண்ய மாருதானீதை, கருணையாகிற காற்றானது வீசிற்றேயானால் ஆனீதைஹி சீதளைர் அபிஷிஞ்சமாம். அப்படி இருக்கும்படியான குளிர்ச்சியான அந்த அலைகளாலே தரங்கங்களாலே என்னை முழுக்கிடுவாயாக. அதைத்தான் இங்கு பிரார்த்திக்கிறார். வீச்சிவாயோ, அதில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அலை, அதனுடைய காத்து கூட என் மேல படலையே. கருணை கடல் என் மேல வந்து விழ வேண்டாம், கருணை கடலுடைய அலை எனக்கு விழ வேண்டாம். கருணை கடலுடைய அலையிலே பட்ட காற்று இருக்கிறதே, அந்த காற்றின் இடத்துல வர வேண்டாமோ? அந்த காத்து பட்டாலும் போருமே. சாமான்யமாக சொல்லும்படியான விஷயம். பிரசங்காத் இது விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஸ்ரீராமாயணத்தில் ஒரு அற்புதமான விஷயம். பத்மசௌகந்திகவகம் சிவம் சோக விநாசனம் தன்யாக லக்ஷ்மண சேவந்தே பம்போபவன மாருத்தம். பத்மசௌகந்திகவகம், பெருமாள் பம்பக்கரையில் எழுந்தருள் இருக்கிறார். அப்பொழுது தென்றல் காத்து வீசுறது. அது தாமரை தடாகத்தில் நுழைஞ்சு வந்து அதனுடைய வாசனை எல்லாம் முகந்து கொண்டு பெருமாளத்தில் வருது. பெருமாள் மேலே பாடுறது. உடனே பெருமாள் தெரிவிக்கிறார், இது தாமர வாசனையோடு வரும்படியான காத்து, சோகத்தை போக்கும்படியான காற்றாக அமைந்திருக்கிறது, மங்களகரமான காற்றாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த தென்றல் காற்று இருக்கிறதே, பத்மசௌகந்திகவகம் சிவம் சோக விநாசனம் தன்யாக சேவந்தே லக்ஷ்மணா, தன்யர்கள் பாக்கியவான்கள் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்யாக லக்ஷ்மண சேவந்தே பம்போபவன மாருதம், பம்பைக்கரையிலே இருக்கக்கூடிய பம்போபவனத்திலே இருக்கக்கூடிய இந்த மாருதத்தை அவர்கள் காற்றை அவரவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்றார். சோக விநாசனம்னு ஒரு வார்த்தை. இங்கே தான் ஒரு கேள்வி வந்தது. அப்போ பெருமாளுக்கு சீதையை பிரிந்த பிரிவு துக்கம் போயிடுத்திப்போ, இந்த காத்து வந்து பட்டபடியாலே பெருமானுக்கு அந்த துக்கம் போய்விட்டது. காத்து பட்டா துக்கம் போயிடுமா? விரகிகளுக்கு தென்றல் விரோதி அல்லவா? அதாவது தென்றல் எப்படி இருக்குன்னாக்கா நெருப்பாக இருக்கிறது. அதே மாதிரி சந்திரன் நெருப்பாக இருக்கிறது. மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ மேவுதன் மதியம் வெம்மதியமாலோ, காத்தெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். விரகமடைந்தவர்களுக்கு பிரிவு துயராலே சிரமப்படுறவாளுக்கு காத்து எங்கேயாவது சுகமா இருக்குமோ? துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி துக்கம் வர வேண்டி இருக்கும்படியான விஷயம். அதனால் துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சிவம் சோக விநாசனம். அப்போ ராமனுக்கு துக்கம் போயிடுதா? எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, அந்த காத்து இருக்க தென்றல் காத்து. பெருமான் வடக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் லங்கா ராஜ்யத்துக்கு வடக்கிலே. சீதா பிராட்டி லங்கா ராஜ்யத்திலே எழுந்தருளி இருக்கிறாள். சீதா பிராட்டியினுடைய திருமேனியை தொட்ட காற்று பெருமாளுடைய திருமேனியை தொட்டுடுத்து. அதனால பிராட்டியை தொட்ட காற்று பெருமானை தொட்டபடியாலே பெருமானுடைய துக்கம் போயித்துன்னு ஒருத்தர் அர்த்தம் பண்ணார். ஆனால் நம்மாச்சாரியால் வேற விதமாக அர்த்தம் பண்ணியிருக்கா.
சோக விநாசனம்னா என்னுடைய சோகத்தை போக்குறதுன்னா என் பிராணனை உயிர்கொலையாக நலியா நின்னது. ஏன் உயிர்கொலையாக நலியா நின்னதுன்னு சொல்றார் அப்படின்னா, அப்போ சோக விநாசனம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். சோகம் போகிறதுன்னா என் உயிர் போகிறது, பிராணன் போகிறதுன்னு அர்த்தம். என் பிராணன் இருந்தால் தானே எனக்கு சோகம் இருக்கும். என்னுடைய பிராணனையே போய்விட்டால் சோகமே போயிடுமே அப்படின்ற அர்த்தமாக காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்போ பார்க்கிற போது உன்னுடைய காருண்யாதிரேகமாகிற அந்த கடலிலே பட்ட காத்து கூட என் மீது படவில்லையே. அந்த காருண்யம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆனுகூல்யசி சங்கல்பானுகுணமாக எல்லாம் இருக்கும், எனக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். ஒன்றுமே இல்லையே எம்பெருமானே என்று கூறத்தாழ்வான் நைச்சானுசந்தானம் பண்ணும்படியான ஸ்லோகம்தான் ஏதேனவை சுவிதித்தம்பத மாமகீனம் தௌராத்மியம் அப்பிரதிவிதேயம் அபாரமீஷா சம்மூர்ச்சதோப்யபதமஸ்மி யதஸ்வதீய நிஸ்ஸீம பூம கருணாமிருத வீதிவாயோ அப்படின்னு 97வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 98வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. கீழே இத்தனை விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். இத்தனை விஷயங்களையும் எம்பெருமான் திருச்செவி சாத்தினான். எம்பெருமான் திருச்செவி சாத்தி விட்டு ஆழ்வானை பார்த்து, ஆழ்வானே, நீர் இவ்வளவு பாபத்துடன் கூடினவராக அமைந்திருக்கிறீர். நீரே தானே சொல்லியிருக்கீர், என்னை பற்றி நினைக்கலை, என்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணலை, அதில் ஸ்ரத்தை இல்லை, பக்தி இல்லை, பிரதிகூலமான அம்சங்கள் நிறைய இருக்குது, அனுகூலமான அம்சம் ஒன்றுமே இல்லை. இப்படியெல்லாம் சொல்லிட்டு என்னுடைய கருணை வேணும்னு கேட்கிறீரே. உம்மிடத்தில் என்னுடைய கருணையை பெறுவதற்காக உண்டானதாய் அமைந்திருக்கக்கூடிய எந்த விதமான உபாயானுஷ்டானமும் இல்லை, நன்மையும் கிடையாது. என்னுடைய கருணைக்கு நீர் விலை கொடுக்க வேண்டாமா? அது ஒன்றுமே இல்லாத போது நான் என்ன பண்ண முடியும்? என்ன நன்மை பண்ண முடியும்? உமக்கு நன்மை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்துருக்கிறா? நீர் ஏற்கனவே என்னிடத்துல கொடுத்து வைத்திருந்தால் இப்போ வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னு பெருமான் கேட்க, அப்போ தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிம க்ஷமாத்யாக சுவாமின்னு அகாரண சுகிருத்து துவமதோ விசேஷான்னு சர்வே குணாக ச விஷயாக தவ மாமபார கோராகபூர்ணமகதிம் நிகதம் சமேத்யா. அற்புதமான ஸ்லோகமாக காட்டுகிறார். இந்த இடத்துல அப்போ கூறத்தாழ்வான் சொல்லும்படியான பதிலாக அமைந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எம்பெருமானே, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய வீரியம், உன்னுடைய கருணை, உன்னுடைய கருணையின் பெருமை, அதற்கு மேற்பட உன்னுடைய க்ஷமா என்னும்படியான பொறுமை, இப்படிப்பட்ட குணங்களும் அதுக்கு மேலே எல்லாரிடத்திலேயும் அவ்வியாஜ சுகிருதாய் அமைந்திருக்கிறாய். எல்லாத்தையும் காட்டுறார். எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்துவம், எல்லாரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம், அபாரமான செல்வம் படைத்திருக்கக்கூடிய தன்மை, இதைத்தான் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னு சொல்லும்படியானது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை காத்தூட்ட வல்லதாக அமைந்திருக்கக்கூடிய வீரியம், அந்த இடத்துலாம் காட்டும்படியான விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யம் எதற்காக வேண்டும் அப்படின்னா, பகவான் ஐஸ்வர்யவான், பகவான் ஈஸ்வரத்துவம் நிரம்பியிருக்கிறவன், பகவான் எல்லாவற்றையும் பெற்றிருக்கக்கூடியவன், சகல செல்வங்களும் உடையவன். அப்படின்னா நான் கொடுத்து அவனுக்கு ஆகணும்ன்றது ஒன்றுமில்லை. என்னிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொண்டுதான் எனக்கு உபகரிக்க வேண்டும்ன்றது கிடையாது. அவனிடத்துல தான் எல்லாம் இருக்கே. என்னிடத்துல இது இல்லைப்பா, நீ இதை கொண்டு வந்து கொடு, உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது பகவானிடத்தில் உண்டா? இல்லாததே எதுவும் இல்லையே. அதனால் ஐஸ்வர்யம் என்பது நம்மிடத்திலிருந்து ஒரு கிஞ்சித்காரத்தையும் ஒரு விதமான திரவியத்தையும் ஒரு விதமான உபாயத்தையும் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய தன்மைக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அப்போ அந்த ஐஸ்வர்யம் அமைந்திருக்கக்கூடியது. அடுத்தது ரெண்டாவது வீரியம். வீரியம்னா நினைச்சபடி காப்பாற்றுவதற்கு பலம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும் இத்தியாதி.
அந்த வீரியம் சொல்லப்படுகிறது. அப்போ சங்கல்பத்துக்கு அனுகுணமாக நம்மளை காப்பாற்றணும்னு எண்ணம் இருக்குதுப்பா, என்னால் முடியலப்பா. உன்னை காப்பாற்றணும்னு எனக்கு ஆசை, உனக்கு அவ்வளவு கொடுக்கணும்னு ஆசை, எனக்கு முடியலையே, என்னால் எடுத்து கொடுக்க முடியலையே, உன்னை தூக்கி தலையில் வச்சுக்க முடியலையே, உன்னை தூக்கி தலையில் வச்சுக்கணும்னு தான் ஆசை. சொல்லிடலாம் இல்லையோ, பா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பா, ஆனால் என்னால் முடியல. அந்த அசக்தி அது ஒன்றும் கிடையாது அவனுக்கு. அதனால ரட்சணத்துக்கு உறுப்பான வீரியம், எப்படிப்பட்ட ஞான சக்தி, பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி அசேஷதா, ஷாட்குண்ய பூர்த்தி இருக்கக்கூடியவன் அதில் வீரியமும் பொந்தும். அதுக்கு இருந்தாலும் எனக்கு கோபம் வரும்பா, தப்பு பண்ணிட்டாக்கா நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னித்தல்றது என்னுடைய அகராதியிலேயே கிடையாது. நான் யாரையும் க்ஷமிக்க மாட்டேன். ஏனென்னால் குத்தங்கொண்டால் குத்தங்கண்டால் என்னாலே பொறுத்து கொள்ள முடியாது. இல்லையே, க்ஷமான்னு ஒரு குணம் இருக்கு. எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு. வசீவதான்யா குணவான் ருஜுசுச்சி மிருதுர்தயாளுர் மதுரஸ்திர சமஹா கிருதி கிருதஜ்ஞஸ்துவமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி. ஸ்தோத்திரத்தில் அனுபவித்திருக்கக்கூடிய விஷயம். வசீவதான்யா குணவான் ருஜு சுச்சி, எத்தனை திருக்கல்யாண குணங்கள். இந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அற்புதமாக காட்டி கொடுத்து இருக்கக்கூடிய விஷயம். அப்ப க்ஷமாத்யாஹா, பொறுமை குணம் அமைந்திருக்கிறது. அப்ப ஐஸ்வர்யம் இருக்கிறது, வீரியம் இருக்கிறது, கருணை இருக்கிறது. கருணாகரிமா, அந்த கருணைக்கு இருக்கக்கூடிய பெருமை, எப்படிப்பட்ட கருணை அமைந்திருக்கக்கூடியது. துக்கத்தை பொறுத்திருக்க மாட்டாமையாகிற கருணை. அதுக்கு மேல க்ஷமா, துக்கத்தை பொறுத்திருக்க மாட்டாமையாகிற கருணை என்னன்னா பரதுக்க அசகிஷ்ணுத்வம், மற்றவாளுடைய துக்கத்தை பொறுத்து கொள்ள முடியாததான கருணை. காருண்யாதிரேகம்னு சொல்றது. தயான்னு சொல்லுவார்கள், அனுகம்பான்னு சொல்லுவார்கள், கருணான்னு சொல்லுவார்கள், கிருபான்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய உன்னுடைய கருணை என்ற குணம் இருக்கிறது. மற்றவாளுடைய துக்கத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அதுக்கு மேலே மற்றவாளுடைய குத்தத்தை பார்த்தால் அதை காணாக்கண்ணிட்டு இருத்தல், க்ஷமா, அந்த குணமும் ஒரு இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரிடத்திலேயும் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே. தேவப்பெருமாள் விஷயமாக வரதராஜஸ்தவத்தில் காட்டுகிறார். மேலே வரதராஜஸ்தவ அனுபவத்தில் அது வரும். சர்வபூத சுகிருதம் தயாநிதிம், எல்லா சேத்தனர்களிடத்திலேயும் சௌஹார்தம் காட்டுகிறான். இந்த சௌஹார்தம்தான் எம்பெருமான் நமக்கு அருள் பண்ணுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆச்சாரியர் தேயத்தில் அற்புதமாக காட்டுகிறார். அவித்யா சௌஹார்தங்கள். சம்சார மண்டலத்தில் நாம் உழல்வதற்கு காரணம் நம்முடைய அஜ்ஞானம். அதே சமயத்தில் பரமபதத்துக்கு செல்லுவதற்கு காரணம் அவனுடைய சௌஹார்தம். அந்த சௌஹார்தம் அத்தனை பேரிடத்திலையும் நட்பு பாராட்டக்கூடியவன். அதனால்தான் அத்தனை பேரும் பிரளய காலத்திலே மூலப்பிரகிருத்தியிலே கரண கலேபரங்கள் இல்லாமல், சரீரமோ உடல் உறுப்புகளோ எதுவும் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது அத்தனை பேருடைய இந்த துர்தசையை நினைத்து அத்தனை பேருக்கும் கரணகலேபரங்களை கொடுத்தான். பிறப்பை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, அதை புரிந்து கொள்வதற்குண்டானதான புத்தி சக்தி விசேஷத்தை கொடுத்து, தான் அவதாரங்கள் பண்ணி இத்தனையும் பண்ணியதற்கு காரணம் அவனுடைய சௌஹார்தம். எல்லாரிடத்திலையும் நட்பு பாராட்டக்கூடியவன், எல்லாரிடத்திலையும் ஈடுபாட்டுடன் கூடினவனாக அமைந்திருக்கக்கூடியவன். அந்த சௌஹார்தத்துக்கு நாம் என்ன பண்ணோம்? நாம் ஏதாவது கொடுத்தோமா? பகவானை நான் தியானம் பண்ணேன், என் பேரில் சௌஹார்தம் காட்டினான். நான் பஜனம் பண்ணேன், என் பேரில் சௌஹார்தம் காட்டினான். நான் புஷ்பம் சமர்ப்பித்தேன், என் பேரில் சௌஹார்தம் காட்டினான். நான் பிரதட்சணம் பண்ணேன், என் பேரில் சௌஹார்தம் காட்டினான். இப்படின்னு ஏதாவது உண்டான்னா ஒன்றும் கிடையாது. அதுதான் நிருஹேதுக கிருபா.
அடியிலே நம்மை சிருஷ்டித்தானே, சிருஷ்டித்ததே நிர்ஹேதுகமான அனுகிரகம். சிருஷ்டியில் யௌகபத்தியம் அனுகிரக காரியம் என்னரே நம் ஆச்சாரியர்கள் ஈடுபடுவது. முன்னீர் ஞாலம் படைத்தையும் முகில் வண்ணனே, மேகமானது அபேட்சா நிரபேட்சமாக எப்படி மழை பொழிகிறதோ அந்த மாதிரி முகில் வண்ணனாக பொழிந்து கொண்டிருக்கிறார். அத்தனை பேர் மீதும் கூட அந்த எம்பெருமான் தன்னுடைய அவ்வியாஜமான கிருபையை காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக அவ்வியாஜ சுகர்த்தாகவும் நீ அமைந்திருக்கிறாய். இப்படி அவ்வியாஜ சௌஹார்தமும் உன்னிடத்திலே இருக்கிறது. ஒரு காரணமும் பத்தாததாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணம் இருக்கிறதே, அது எல்லார் பேர்லையும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லா திருக்கல்யாண குணங்களும் அபாரமான கோர பாபம் என்னிடத்துல இருக்கு. அதான் சொல்றார், கோராக பூர்ணம் அகதிம். வேற கதி இல்லாதவனா நான் இருக்கேன். கோர அகபூர்ணம், அகம்னா பாபம்னு அர்த்தம். கோரமான பாபங்களாலே நிரம்பி இருக்கக்கூடியவன், ஒரு ரட்சகர் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட என்னிடத்துல கதியற்றவனாக இருக்கக்கூடிய, அதுக்கு மேல நான் எப்படி இருக்கேன்னா நிகதம் சமேத்யா, இறந்தவனை போல இருக்கேன். இருந்தும் இறந்தவனை போல இருக்கேன். எத்தனை நைச்சான்னு சொன்னாலும் பாருங்க, எவ்வளவு வசந்த வியக்தி. அப்படிப்பட்ட உயர்ந்தவராயிருக்கக்கூடிய குரத்தாழ்வான் இவ்வளவு நைச்சானுசந்தானம் தம்ம பண்ணிக்கொள்ளும்படியான விஷயம். ஆக என்னை பெற்று சவிஷயங்களாகின்றன. அப்ப எம்பெருமானே, உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் இருக்கிறதுனா ஒன்றுமில்லாதவனா பார்த்து அவனுக்கு கொடுக்கணும். அப்பதானே ஐஸ்வர்யம். ஏதோ இருக்கு, அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு கொடுக்கலாம்னா அது ஐஸ்வர்யத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப ஐஸ்வர்யத்துக்கு விஷயம் நான் தான். கோரமான பாபம் பண்ணினவனாய் நான் இருக்கிறபடியாலே உன்னுடைய ஐஸ்வர்யம் என்கிற கல்யாண குணத்துக்கு விஷயமாக நான் இருக்கிறேன். ரட்சணத்துக்கு விஷயமாக நான் தான் ரட்சியம். என்னதான் நீ காப்பாற்ற வேண்டும். ஓர் அடியானும் உளனென் மீன்களே. அப்ப நானும் ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லு. ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழலன் மீன்களே. ரட்சிய வர்க்கத்திலே அவளும் அமைந்திருக்கிறாள். அப்ப நான் தான் ரட்சிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். அப்ப கருணை காட்டக்கூடிய தீன தசையிலே தீனனாக நான் இருக்கிறேன். தைன்ய தசையிலே இருக்கிறேன். அப்ப அந்த கருணாகரிமை பெருமை படைத்திருக்கக்கூடியது. அதை தவிர ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத தப்பே கிடையாது. ஆகவே என்னை க்ஷமித்தால் தான் க்ஷமான்ற குணத்துக்கு. இந்த குணங்கள் எல்லாம் இறை பெறும். இல்லைன்னா இந்த குணங்கள் குமரிருந்து போம். இத்தனை ஒன்றுமே இல்லை, உங்ககிட்டயே அடங்கி போயிட்டு இருக்கும். அது ஒன்றுமே பிரயோஜனப்படாத போயிருக்கும். வேலையே இல்லையே, வேலையே இல்லையே. கருணை சொல்லும் எனக்கு வேலையே இல்லையேன்னு. க்ஷமா சொல்லும் எனக்கு வேலையே இல்லைன்னு. ஐஸ்வர்யம் சொல்லும் எனக்கு வேலையே இல்லைன்னு. வீரியம் சொல்லும் எனக்கு வேலையே இல்லைன்னு. அப்போ அதுக்கு வேலை வேணும்னா என்ன போல ஒருத்தன் இருக்கணும் இல்லையோ. அப்பதான தயனீயன் இருந்த இடத்துல தான் தயா காட்ட முடியும். தப்பு பண்ணினவன் இருக்கிற இடத்துல தான் அவன் தான் காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது க்ஷமான்ற குணம். தாழ்ந்தவன் இருக்கிற இடத்துல தான் சௌசீல்யம் காட்ட முடியும். அப்ப இந்த குணங்கள் எல்லாம் நன்றாக விலை செல்ல வேண்டும் என்னால் என்னிடத்துல தானே விலை செல்லுகிறது. ஆகவே இந்த குணங்களுக்கெல்லாம் விஷயம் எதுனா நான். என்னை பெற்று இந்த குணங்கள் விஷயங்களுடையவை ஆகின்றன அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதனால எனக்கு ஒரு குறையும் கிடையாது. பெருமான் கேட்ட கேள்வி அமைந்திருக்கக்கூடியது ததனுகுணமாக தெரிவித்திருக்கிறது. இந்த விஷயத்தை காட்டுகிறார். இது 98வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. ஐஸ்வர்ய வீரிய கருணாகரிம க்ஷமாத்யா சுவாமின் அகாரண சுகிருத்வமதோ விசேஷாத் சர்வே குணா சவிஷயா தவ மாம் அபார கோராகபூர்ணமகதிம் நிகதம் சமேத்யா. அடுத்து 99வது ஸ்லோகம் அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. அப்ப பெருமான் தெரிவிக்கக்கூடிய விஷயம் பெருமான் இடத்துல இவர் தெரிவிக்கிறார். என்ன அபிப்பிராயம்னா,
மோட்சத்துக்கு சாதனங்கள். மோட்சம் அடைவதற்கு பெருமாளுடைய கடாட்சத்தை பெற்று மோட்சம் போகணும். அந்த மோட்சம் போகிறதுக்கு சாதனமாக சாஸ்திரங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறது, பல விஷயங்களை சொல்லியிருக்குது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், உபாயமாக விதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் அநேகம். பகவத்கீதையில் எத்தனை உபாயங்களை எம்பெருமான் சொல்றார். கீழே சில உபாய விசேஷங்களை விதிக்கா, பல உபாயங்களை விதித்திருக்கிறான் எம்பெருமான். அப்ப அந்த உபாயங்களை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவளைத்தான் ரட்சிப்பேன், மற்றவா யாரையும் ரட்சிப்பது கிடையாது. இதுதான் பெருமாள் சங்கல்பம் வச்சுருக்கார். அதை சொல்றார். இந்த உபாயானுஷ்டானம் பண்ணுபவர்களுக்கு ரட்சணம், இந்த உபாயானுஷ்டானம் பண்ணாதவர்களை ரட்சிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு பெருமாள் ஆழ்வானிடத்தில் தெரிவிக்கிறார். உமக்கு தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டீரே, கீழே எத்தனை ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கு. நாம சங்கீர்த்தனம் பண்ணல, அத்தை பண்ணல, இத்தை பண்ணல, எதையுமே பண்ணல. இவ்வளவு தூரம் நீர் சொல்லியிருக்கிறா இல்லையா? இத்தனையும் சொல்லி இருக்கிற போது உம்மை நான் எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னு கேட்கிற போது தெரிவிக்கிறார். தொத்பாத சம்சயண ஹேதுஷு சாதிகாரான் உத்யுஞ்சதரித கிருஷ்ண விதீம்ஸ்தான் துவம் ரக்ஷசீதி மகிமானதவாலமேஷா மாஞ்சேதனீதிருஷமனன்ய கதிம் ந ரக்ஷேஹே. எம்பெருமானே, தேவரீருடைய திருவடித்தாமரைகளை அடைவதற்கு சாதனங்களாக கர்மயோகம் முதலானவற்றிலே தகுதி பெற வேண்டும். அந்த தகுதி பெற்றவர்களைத்தான் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு நீ சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறாய். என்னால் அதையெல்லாம் யார் முயற்சி பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தேவரீர் ரட்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்படியான இது பெருமையா? இந்த பெருமை இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்குள்ள நான் சேரவே இல்லையே. என்னை ரட்சியாத அளவில் விலை செல்லாது, உன்னுடைய எந்த பெருமையும் விலை செல்லாது. ஏன்னு கேட்டால், எனக்கு கொடுக்கிறவனுக்கு நான் கொடுப்பேன், எனக்கு உபகாரம் பண்ணுறவனுக்கு நான் உபகாரம் பண்ணுவேன், தகுதி இருக்கக்கூடியவனுக்கு நான் இரக்கம் காட்டுவேன். இதுதான விஷயம் நீ சொல்றது. கர்மயோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கா? கோபிமார்களை பார்த்து கண்ணன் இதுதானே கேட்டார். கோபிமார்களே, உங்களிடத்துல என்ன புண்ணியம் இருக்கிறது? நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் அதிசயித்த புண்ணியருடைய வரிசை. மஞ்சன கொட்டும் மேல் சங்கும்னு வரிசையாக காட்டுறார் நாயனார் வியாக்கியானத்தில். போற்றவும் புகழவும் அடுகோளம் எடுக்கையும் எல்லாம் காட்டுறார். இது மொத்தம் எதற்கனுகுணமாக அமைந்திருக்கிறது? உங்களிடத்துல புண்ணியம் இருக்கிறதா? அப்பதானே இதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. என் அனுகிரகம் வேண்டுமென்னால், மோட்சம் வேண்டுமென்னால் இதுக்கெல்லாம் தகுதி படைத்தவராக நீர் அமைந்திருக்க வேண்டுமே. அப்படின்னா தகுதி இருக்கிறவனுக்குத்தான் நீ கொடுப்பாய் என்னால் உனக்கு மற்றவாளுக்கு வித்தியாசமே இல்லையே. அவனுக்கு கொடுத்தா நான் திருப்பி கொடுத்தேன், நீ கொடுத்தாய் நான் கொடுத்தேன். அந்த மாதிரி நிலையாக இருக்கிறது. இப்படி இருந்தால் ஒன்றும் பொருத்தம் இல்லையே. இப்படி இருந்தால் கிரமமாக தெரியலையே. இது உனக்கு பெருமையா? என்னை ரட்சிக்கவில்லை என்னால் உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் பெருமைப்படுத்த முடியாது, பெருமைப்படாது. ஏனென்றால் வேறு புகழற்றவனாக இருக்கிறேன். இதுதான் அனன்யகதிம் ந ரக்ஷேஹே. தேவரீர் அடியேனை ரட்சிக்கவில்லை என்னால் தேவரீருடைய பெருமைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. உன்னுடைய திருவடிகளை கிட்டுகைக்கு சாதனங்களான கர்மயோகாதி உபாயங்களை அனுஷ்டிக்க யோக்கியத்தை உடையவர்களையும் அனுஷ்டிக்கும் முயற்சி உடையவர்களையும் அவை எல்லாவற்றையும் அடைவே அனுஷ்டித்து தலை கட்டினவர்களையுமே ரட்சிப்பதாகவும், அனுஷ்டிப்பதற்கு தகுதி வேண்டும், அனுஷ்டிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும், அனுஷ்டித்து முடிக்க வேண்டும், இவர்களைத்தான் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவாயென்னால் இது ஒன்றுமில்லாத என்னை, வேறு கதி இல்லாதவனாய் இருக்கக்கூடியவன் நான், என்னை நீ விட்டு தள்ளிடணும். இவரை ரட்சிக்கக்கூடாது,
இவர் உபேட்சை பண்ணிவிட வேண்டும், இவருக்கு அனுக்கிரகம் பண்ணலாகாது அப்படின்னு நீ திருவுள்ளம்பத்தி கொண்டிருப்பாயே ஆனால், நீ அபிப்பிராயம் கொண்டு இருப்பாயே ஆனால், நீ ரட்சகன்னு அப்புறம் என்ன பேர்? அப்போ உன்னுடைய ரட்சகத்துவம் என்னும்படியான வைபவமே போயிடுமே. நீ ரட்சகன் என்னும்படியான பெருமை உனக்கு, அந்த பேரே போய்விடுமே. ஆக அதுக்கு பிரதிபந்தகமாக ஆகிவிடுமே. அது கிருத்த பிரதிகிருத்தமாகும். அதான் காட்டுறார், கிருத்த பிரதிகிருத்தம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. அதே குறியெதிர்ப்பு தான் இது. ஒன்றுமே இல்லாதவனுக்கு அனன்யகதியாக இருக்கிறவனுக்கு கொடுக்கிறது தான் எம்பெருமானுடைய ரட்சகத்துவம். மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய கையில் வச்சுட்டு இருக்கான், அதை கொண்டு சமர்ப்பிக்கிறான், அவன் இதை வாங்கிட்டு போகிறான்னாக்கா கொடுத்துட்டு வாங்கிறது அது ஒரு வியாபாரம் மாதிரி தானே ஆறுது. என்ன தெரிவிக்கக்கூடியது அதுதான் தொத்பாத சம்சயண ஹேது சாதிகாரானு உத்யுஞ்சதரித்த கிருஷ்ண விதீம்சதாம்ஸ்தான் துவம் ரட்சசீதி மகிமான தபாலமேஷா மாஞ்சேத் அனீதிருஷம் அனன்யகதிம் நரக்ஷே அப்படின்ற 99வது ஸ்லோகமானது இந்த அர்த்தத்தை காட்டியிருக்கக்கூடியது. இதற்கு அடுத்தபடியாக 100வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. யா கர்மணாம் அதிகிருதி யோத்யமஸ்தேஷு அப்பியேஷு அனுஷ்டிதி ரசேஷமிதம் இபும்சாம் துவாமந்தரேண ந கதஞ்சன சக்கியமாப்தும் ஏவஞ்ச தேஷு மயிச்சாஸ்தி நதே விசேஷா. இந்த இடத்துல பெருமாள் கேட்கிறார், ஆழ்வானே ஒன்னையும் அனுஷ்டிக்காமல் இருக்கானே, எதையுமே அனுஷ்டியாதவன் இருக்கிறானே, அப்படிப்பட்டவனை நான் ரட்சித்தேன்னு வச்சுக்கோ. நீர் ஒன்னையும் அனுஷ்டிக்கலை, ரொம்ப ரட்சிக்கணும்னு நான் ரட்சிக்கணும்னு எதிர்பார்க்கிறீர். அப்படி நீர் எதிர்பார்க்கும் பட்சத்திலே உம்மை நான் ரட்சித்து விட்டேனே ஆனால் என்ன ஆகும்னா மோட்ச சாஸ்திரமே வியர்த்தமாக போய்விடும். உம்மை நான் ரட்சிப்பதுன்னு வைத்துக்கொண்டேனே ஆனால் மோட்ச சாதன விதி சாஸ்திரங்கள் வியர்த்தமாகாது, வீணாக போயிடுமே. அந்த சாஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டுள்ளாமோ? இதே கேள்விதான் பிராட்டியின் இடத்துல கேட்குறான்னு பெருமாள். ஸோ இவன் நம்ம குழந்தை வந்திருக்கான், சரணாதி பண்ணியிருக்கான், இவனை நீர் ரட்சிக்கணும், மணல் சோற்றிலே கல்லாராய் வாருண்டோ, இவனை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு நமக்காக புருஷகாரம் பண்ணுறான், நமக்காக பல வார்த்தைகளை சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே பெருமாள் என்ன சொல்கிறார்னா, கேட்குற கேள்வி, இவனை நான் இன்றாக ரட்சித்து விட்டேனே ஆனால் பாபிஷ்டனாக இருக்கக்கூடியவன் என்னென்ன பாபங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறான், எதெல்லாம் சாஸ்திரங்களில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணாத விட்டுருக்கான், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அகிருத்திய கரண கிருத்தியாகரணங்கள், எதெல்லாம் அகிருத்தியமாக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், எதெல்லாம் கிருத்தியமாக அதெல்லாம் பண்ணாத விட்டான். இந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்கானே இவன். இப்படி இருக்கக்கூடிய அதிகாரி இவனை போய் ரட்சித்தால் நல்லது பண்ணினவன் வாழ்வான், தீயது பண்ணினவன் வீழ்வான் அப்படின்ற சாஸ்திர மரியாதை போயிடுமே. அப்போ சாஸ்திர மரியாதையை கெடுத்துள்ளாமா அப்படின்னு கேட்கலாம். இதே கேள்வி தான் இப்போ ஆழ்வானிடத்தில் கேட்கும்படியான விஷயம். அப்போது சாஸ்திரங்கள் வியர்த்தமாகாதோ அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லும்படியான வார்த்தை யா கர்மணாம் அதிகிருதி யைஹோத்யமத்சேஷு அப்யேஷ்வனுஷ்டிதி ரசேஷமிதம் ஹி பும்சாம் துவாமந்தரேண ந கதஞ்சன சக்கியமாப்தும் ஏவஞ்ச தேஷு மெய்சாஸ்தி ந தே விசேஷா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்மயோகம் முதலானவற்றை அனுஷ்டானங்களுக்கு அதிகாரிகளாக ஆகிறார்கள், அதில் முயற்சியும் பண்ணுறா, அதை பண்ணி முடிக்கிறா. இப்படி பண்ணுறவாளெல்லாம் அவள் தாங்களே பண்ணுறாளா இல்லை நீ உபகாரம் பண்ணி பண்ணுறாளா? எம்பெருமானே தேவரீருடைய உபகாரத்தால்தான் அவர்கள் பண்ணுகிறார்கள். உன்னுடைய உதவி இல்லை என்னால் அவளால் ஒரு விதத்திலும் பெற முடியாது. இந்த கர்மயோகாதி உபாயங்களை பண்ணுவதற்குண்டானதான அதிகாரத்தையும் பெற முடியாது. இந்த கர்மயோகாதி உபாயங்களை முயற்சி பண்ணவும் பண்ண முடியாது. இந்த கர்மயோகாதி உபாயங்களை அனுஷ்டித்து பூர்த்தியும் பண்ண முடியாது. அவனன்றி ஓரணுவும் அசையாது. அவனுடைய கிருபை இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அவனுடைய கிருபை இல்லைன்னா
நின் தலையை தாழ்த்தி இருகை கூப்பென்றால் கூப்பாத பாழ்த்த விதி. நம்முடைய கர்மம் தடை பண்ணிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் அப்படி அமைந்திருக்கக்கூடியது. அப்போ உன்னுடைய உபகாரம் இல்லை என்னால் அவளால் அதை பண்ண முடியாது. அதே உபகாரத்தை எங்கிட்ட பண்ண, அப்போ அவளுக்கு நீ அதை பண்ணுவதற்கு உபகாரம் பண்ணுகிறார் போலே நீ என்ன பண்ணணும்னா எனக்கு உன்னை அடைவதற்கு நீ உபகாரம் பண்ணணும். எப்படியும் உன் உபகாரம் வேண்டும். கர்மயோகாதி அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்னாலும் நீ உதவி செய்தால்தான் கிடைக்கும். மோட்சம் போகணும்னாலும் நீ உதவி செய்தால்தான் கிடைக்கும். உதவி செய்யறது கர்மயோகத்தை பண்ணி அதனால் வான்னு சொல்லி அவர்களுக்கு உபகாரம் பண்ணுகிறாய். என்ன நேரம் அழிச்சுட்டு போய் அப்படி உபகாரம் பண்ணிவிடு. குளித்து 3 அனலையோம்பும் குறிகொளந்தனம தன்னை ஒழித்திட்டேன், என் கணில்லை நின்கணும் பத்தனல்லேன், கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். ஒரு அனுஷ்டானம் என்ற இடத்துல இல்லை, கர்மயோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. அப்போ இழக்க வேண்டியதுதான் ஆழ்வீர் நீர் என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இடத்துல பெரிய பெருமாள் தெரிவித்தார். அப்ப தெரிவிக்கிறார், அளித்தனக்கு அருள் செய்கண்டாய். இது மொத்தத்தினுடைய ஸ்தானத்தில் நீயே நின்னுட. ஏன்னா அந்த காரியம் பண்றவாளுக்கு உன்னுடைய அனுகிரகம் இருந்தாதான் கர்மஜான பக்தி யோகங்கள் பண்ண முடியும். அதே மாதிரியா உன்னுடைய அனுகிரகத்தை என் மீதும் பொழிவாயாக இந்த கர்மஜான பக்தி யோகங்கள் பண்ணினா போல நானும் ஆயிடுவேன், நானும் வந்துடுவேனே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ உன்னுடைய உதவி இல்லாமல், உன்னுடைய உபகாரம் இல்லாமல் எதுவுமே நிறைவேறாது. தேவரீருடைய சங்கல்பம் இருந்தால்தான் நிறைவேறும்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ எதனால நமக்கு மோட்சம்? எதை பண்ணினாலும் கூட பகவத் அனுகிரகத்தால்தான் அது பலிக்கிறது. உபாயங்கள் பலிப்பதும் பகவத் அனுகிரகத்தாலே, உபாயங்கள் அனுஷ்டிப்பதும் பகவத் அனுகிரகத்தாலே. அதே மாதிரியாக பிரபன்னாதிகாரிகள் தாங்கள் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்தை பெறுகிறார்கள் என்னால் அதுவும் அவன் அருளாலே, அவனுடைய அனுகிரக விசேஷத்தாலே ஒழிய மத்தொன்னால கிடையாது. அதைத்தான் ஆச்சாரிய இதயத்தில் கடைசியில் காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அவித்யா நிவர்த்தக ஞானபூர்த்தி பிரத பகவத் பிரசாதாத் மோக்ஷலாபம் என்கை மயர்வரா வீடு பெத்தா என்ற பிரபந்த ஐகார்த்தியம். திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய ஒரே அர்த்தம் ஏகார்த்தம். ஐகார்த்தியம் ஒரு பொருளை கொண்டதாக இருக்கும்படியான தன்மை. அவித்யா நிவர்த்தக பூர்வக அஜானத்தை போக்கி ஞான பூர்த்தி பிரதா முழுமையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய பகவத் பிரசாதாத்து எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தாலே மோட்சலாபம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. எங்க சொல்லியிருக்கு? திருவாய்மொழியினுடைய ஆரம்பம் தெரிவிக்கும்படியான விஷயம் மயர்வரமதிநலம் அருளினன். முடிவு சொல்றது அவாவத்து வீடு பெத்த குருகூர் சடகோபன். அப்போ இது ரெண்டுத்தையும் சேருங்க. மயர்வர மதிநலம் அருளினன், அவாவத்து வீடு பெத்த குருகூர் சடகோபன், ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா அவித்யா நிவர்த்தி பூர்வக ஞானபூர்த்தி பிரத பகவத் பிரசாதத்தாலே தான் மோட்சம். அந்த அர்த்தம் தெரியுதே. இதுதான் காட்டும்படியான விஷயம். ஆச்சாரியத்தில் காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அதே அர்த்தத்தை தான் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே கர்மயோகம் முதலானவற்றிலே ஏதாவது ஒன்றை பற்றி பெற வேண்டும் என்று இருக்கும்படியான விஷயமாக அவர்கள் எத்தனை காரியங்களை பண்ணியிருந்தாலும் கூட உன்னுடைய திருவுள்ள முகந்தருளினால்தான் பலன் கிடைக்கும். ச பிரீதோ அலம் பலாயா. எம்பெருமான் சப்ரீதா அலம் பலாயா. அவன் பிரீத்தி அடைந்தானே ஆனால் பலன் கிடைச்சிடும். அவனுடைய பிரீத்தி தான் பல காரணமே ஒழிய, அவனுடைய அனுகிரகம்தான் பல காரணமே ஒழிய மத்தொன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் எப்படிப்பட்டவை அதெல்லாம் காட்டுறார் காஞ்சிபுரம் சுவாமி அற்புதமாக. க்ஷண பங்குரங்களாயும் அச்சேதனங்களாயும் உள்ள கிரியாகலாபங்கள் சுவாதந்திரியேன பலனளிக்க மாட்டாவே. இப்போ க்ஷணபங்குரங்கள் கர்மயோகம் பண்றான்னா கர்மயோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கர்மயோகம் இல்லை, கர்மயோகம் முடிச்ச பிற்பாடு அது முடிஞ்சு போயிடுறது.
அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம்தான் இருக்கு. பலனை கொடுக்கிறவன் என்னென்னைக்கு நம்மோட கூட இருக்கிறவனா இருக்க வேண்டும். அது ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அவன் இருக்கணும், முடிச்ச பிற்பாடு அவன் இருக்கானோ அவன் தான் பலன் கொடுக்க முடியும். க்ஷணபங்குரங்கள் க்ஷணகாலத்தில் அழியக்கூடியவையாய் அமைந்திருக்கின்றன. அதுக்கு மேலே இந்த கர்மஞான பக்தி யோகாதிகளுக்கெல்லாம் நமக்கு என்ன பலன் வேண்டும்னு தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. பெருமாள் ஞானவானாக அமைந்திருக்கக்கூடியவர். அப்போ அவர் தான் அதுக்கு பலன் கொடுக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் பார்க்கிற போது அது தானே பலன் கொடுக்காது. உருவாவதற்கு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உபாயாந்தரங்கள் உருவாவதற்கு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பலனை கொடுக்கிறதுக்கு பகவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சுவாதந்திரியேன பலமளிக்க மாட்டாவே. அந்த அச்சேதன கிரியாகலாபங்கள் உன் திருவுள்ளத்திலே இரக்கத்தை பிறப்பித்து. அப்போ என்ன பண்ணணும்? நாம் பண்ணுற இந்த யோகங்கள் எல்லாம், இந்த உபாயாந்தர நிஷ்டன் பண்ணும்படியான இந்த யோகங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா பகவானுடைய மனசில் கருணையை உண்டு பண்ணணும். அந்த கருணையை உண்டு பண்ணி விட்டதே ஆனால் அந்த கருணை வழியாக நமக்கு பலன் கிடைக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறோம்? நான் உபாயானுஷ்டானம் பண்ணினேன், நான் பிரதட்சணம் பண்ணினேன், எனக்கு பலன் கிடைச்சது. என் பிரதட்சணம் எனக்கு பலன் கொடுக்கல, என் பிரதட்சணத்தால் சந்தோஷப்பட்ட பகவான் பலன் கொடுத்தான். ஆனால் பகவான் கொடுத்தான்னு சொல்கிறது, நான் கோவில் சுற்றி வந்தேன் எனக்கு பலன் கிடைச்சது, நான் அர்ச்சனை பண்ணேன் எனக்கு பலன் கிடைச்சது, நான் மாலை சாத்தினேன் எனக்கு பலன் கிடைச்சது. ஆனால் அவையெல்லாம் அச்சேதன கிரியாகலாபங்கள் பலப்பிரதங்களாக வேணுமே அல்லது உன் திருவருளை எதிர்பாராதே பயன் பெறுவிக்க மாட்டாவே. உன்னுடைய திருவருளை எதிர்பார்த்து தானே அதெல்லாமே பலன் கொடுக்கறது. அந்த திருவருளை நேரம் நீ எனக்கே கொடுத்துட்டு போய. அத்திருவருளே அடியனுக்கும் அவலம்பமாக தட்டுண்டு. எனக்கும் அந்த திருவருள் தானே அவலம்பமாகணும். அதில் ஏதாவது தடை இருக்கிறதோ? ஆகவே அப்படி இருக்கக்கூடிய அந்யதா சித்தமான சாத்தியோபாயங்களிலே தலையிட்டு தடுமாற வேண்டாவே. என்னத்துக்காக என்னால் முயற்சி பண்ணப்பட வேண்டிய உபாயங்களில் நாம் போய் தடுமாறணும்? அதெல்லாம் தடுமாற வேண்டாவே அப்படின்னு சொல்லி இங்கே 100வது ஸ்லோகத்தில் காட்டுகிறார். இதுக்கு மேலே 106வது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. நிர்பந்த ஏஷ எதி தேயதசேஷ வைத சம்சேவினோ வரதரக்ஷசி நேதராம் ஸ்வம் தர்ஹி த்வமேவ மை சக்தியதிகார வாஞ்சாஹ பிரத்யூஹ சாந்திமிதரச்ச விதேகி விஸ்வம். வரதா, இந்த இடத்துல வரதான்னு காட்டும்படியான விஷயம். வரதானா தேவப்பெருமாள் திருநாமம். வரம் தருமவனே, வரம் தரும் பெருமானேன்னு அர்த்தம். வரம் தரும் பெருமானே, சாஸ்திர சித்தங்களாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுஷ்டிப்பவர்கள் இருக்கிறார்களே அவளை தான் காப்பாற்றுறது, மற்றவாளை ரட்சிக்க மாட்டேன் அப்படின்னு உனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குமேயானால் நீயே எனக்கு அந்த சக்தியை கொடுத்து, அதிகாரத்தையும் கொடுத்து, விருப்பத்தையும் கொடுத்து, தடையையும் நீக்கி மற்றும் எல்லாவற்றையும் நீயே உண்டாக்கி கொள்ள கடவை. நீயே எல்லாத்தையும் உண்டாக்கிக்கோ. இது வேணும், இதை பண்ணி தான் பண்ணணும்னா இதை மொத்தத்தையும் நீ எனக்கு கொடு, அப்புறம் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வாங்கிக்கோ, எனக்கு பண்ணு. இந்த இடத்துல அற்புதமான ஒரு வச்சனத்தை எடுத்து உதாரிக்கிறார் சுவாமி. பிராபகாந்தர பரித்தியாகத்துக்கு அஜ்ஞான அசக்திகளன்னு ஸ்வரூப விரோதமே பிரதான ஹேத்து என்கிற திவ்ய சூக்திப்படியே உபாயாந்தரங்களை ஸ்வரூப விரோதிகள் என்று துணிந்து விட்டிட்டு காம்பர தலசிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை யுகத்தி போலும் சூழ்ம அரங்கத்தானே என்கிற திருமாலை பாசுரத்திலே திருடமான நம்பிக்கை. அதுதான் இங்கே காட்டுறது. பிராபகாந்தரங்களை விட்டுடணும். பிராபகாந்தரங்கள்னா உபாயாந்தரங்கள், நம்முடைய முயற்சியாலே நாம் பகவானை அடைவதற்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் பிராபகாந்தர பரித்தியாகத்துக்கு. அது எதனால் விட்டுடணும் அப்படின்னா, என்னால் முடியல, அப்போ முடிஞ்சா செய்வேன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது, தெரிஞ்சா செய்வேன்னு அர்த்தம். அப்படி இல்லை, எனக்கு அது பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, நான் அவன் சொத்து. அவன் சொத்தாக இருக்கிற போது சொத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுடையது தான்.
சொத்தை காப்பாற்ற வேண்டிய உரிமையும் அவனுக்குத்தான். எனக்கு உரிமை கிடையாதே, எனக்கு பொறுப்பு கிடையாதே. அப்படி இருக்கிற போது நான் எப்படி செய்ய முடியும்? அதனாலே அது சொரூப விரோதமாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதனால்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரம், காம்பர தல சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர். தன்னை ரட்சித்துக் கொள்ளும்படியான உபாயாம்சங்களிலே துளியும் அன்வயம் இல்லாமல் இருத்தல், உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை யுகத்தி போலும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஆகிஞ்சன்யம் கைமுதலின்மை, அனன்யகதித்துவம் மற்றொரு ரட்சகனை தேடாமை, இப்படி இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்காளோ அவளை எம்பெருமான் நிச்சயமாக ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படின்னு சாஸ்திரம். அகிஞ்சனா அகதி துவமே உபாய பூதோ மேபவா இது பிரார்த்தனாமதி. அப்போ அதுக்கேற்றபடியாக எம்பெருமானுடைய முயற்சிக்கு தடையாயிருக்கக்கூடிய தன் முயற்சியிலிருந்து கைவாங்குதல், பகவத் பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவருத்தி நிவர்த்தி சரணாகதி அப்படின்னு சொல்லும்படியான பிரபத்தி நிஷ்டையில தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒன்றி இருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி காட்டியிருக்கார் அவர் ஆழ்வான். ஆகவே என்னென்ன சாஸ்திரங்களிலே விகித கர்மங்கள் உண்டோ அத்தனை அனுஷ்டித்து தான் நீ வச்சுக்கோ. அப்போ நாங்கள்லாம் எப்படிப்பட்ட அதிகாரிகள்னா அகிஞ்சனர்களாக இருக்கிறோம், அனன்யகதிகளாக அமைந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே நீ அப்படி ஒரு நிர்பந்தம் வைத்துக் கொண்டிருப்பாயேயானால் நீயே இதையெல்லாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் அகிஞ்சனன் அனன்யகதி என்று தெரிவித்திருக்கக்கூடிய தம்முடைய பிரபன்ன நிஷ்டையை கூறத்தாழ்வான் அற்புதமாக வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. பலஸ்ருதின்னு ஒன்றும் சொல்லலையேன்னார், சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஸ்லோக அனுசந்தானமே, இந்த திவ்ய கிரந்தத்தினுடைய அனுசந்தானமே, ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தினுடைய அனுசந்தானமே பலன். இதை விட வேறு பலன் வேண்டுமா? இது அனுசந்திப்பதை விட வேறு பலனுண்டா என்று காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு மேலே இது பூர்த்தி பண்ணும்படியான தனியனாக ஒன்று அமைந்திருக்கிறது. வியக்தி குர்வன்னு நிகமசிரசாம் அர்த்தம் அந்தர்நிகூடம் ஸ்ரீவைகுண்ட ஸ்துதிம் அகிருதயா ஸ்ரேயசே சஜ்ஜனானாம் கூராதீசம் குருதரதயா துக்த சித்தும் தமிழே ஸ்ரீவத்சாங்கம் ஸ்ருதிமத குரு சாத்திர சீலைகதாமா. இதுக்கு அர்த்தம், வேதாந்தத்தில் என்னென்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறதோ, பொதிந்து கிடக்கிறதோ, அந்த வேதாந்தத்திலே உள்ளுக்குள்ளே அடங்கி கிடக்கும்படியான அர்த்தங்கள் அத்தனையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அதற்கனுகுணமாக அப்படிப்பட்ட சத்புருஷர்களை எல்லாம் அவர்களுடைய ஸ்ரேயஸுக்காக வேதாந்தார்த்தங்களை தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று திருவுள்ளம் பத்தும் அவர்களாக இருக்கிற சத்துக்கள் மகாத்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நன்மைக்காக ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை அருளி செய்தார் கூறத்தாழ்வான். அப்படி இருக்கக்கூடிய கூறத்தாழ்வான் கருணை கடலாக அமைந்திருக்கிறார். அதுக்கு மேலே சாஸ்திர சித்தமான ஆச்சாரிய லட்சண சிஷ்ய லட்சணங்களுக்கு முக்கிய வாசஸ்தானம். குரு சிஷ்ய லட்சண சீமா பூமி என்னும் ஆச்சாரியால் காட்டுறார். ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னா கூறத்தாழ்வான் போல இருக்கணும், ஒரு சிஷ்யர் எப்படி இருக்கணும்னா கூறத்தாழ்வான் போல இருக்கணும். அதற்கு லட்சணங்காட்ட இலக்கணம் வகுத்தவராய் அமைந்திருக்கக்கூடியவர். ஆழ்வானுடைய சரித்திரத்தை பார்த்தோமேயானால் உருக்கர சரித்திரம். நம்ம பூர்வாச்சாரிய குரு பரம்பரா சரித்திரங்கள்லேயே கூறத்தாழ்வானுடைய சரித்திரம் அத்தனை பேரையும் உருக்கக்கூடியது. அத்தனை அற்புதமான சரித்திரம். ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்துக்கு சீமா பூமியாக இருக்கக்கூடியவர். ஆழ்வானுடைய வியோகத்தில் உடையவர் கதறினார்னு பிரசித்தம். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து. அப்படி இருக்கக்கூடியவர் ஆழ்வான். ஆழ்வானுடைய சந்நிதியிலே தமோகுண பிரகிருதிகளும் சாத்விகர்களாக ஆவர்கள் என்று சிலையிலங்கு பொன்னாழி பாசுர ஐதிஹ்யம் ஒன்று காட்டுறது. இன்னும் எத்தனையோ பெருமகள் ஆழ்வானுக்கு மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் வித்யாமதம் தனமதம் அபிஜன மதம் எதுவுமே இல்லாதவராய் இருக்கக்கூடியவர்.
அப்படிப்பட்ட பெருமை படைத்தவராய் அமைந்திருக்கக்கூடியவர் ஆச்சாரிய சிஷ்ய லட்சணங்களுக்கு முக்கிய வாசஸ்தானமாக அமைந்திருக்கக்கூடியவர் கூறத்தாழ்வான். அவர ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த முடிவு தனியனாக பூர்த்தி பண்ணும்படியான தனியனானது பூர்த்தி அடைகிறது. அர்வாஞ்சோயத் பதசரசி ஜத்வந்த்வமாஸ்தித்ய பூர்வே மூர்த்னாயஸ்யான்வயமுகத்பகதா தேசிகா முக்திமாபுஹு ஸ்வயம் ராமானுஜமுனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாதமனுதகதம் வர்ணியதே கூரநாதः ஸ்ரீவத்ஸசின்ன மிஸ்ரேபியோ நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். கூறத்தாழ்வானுடைய திருவடிகளே சரணம். இப்படி ஆழ்வானுடைய திவ்ய கிரந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தினுடைய பூர்த்தி பாகம் இது. இத்தோடு இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் பூர்த்தியாகிறது. இதற்கு அடுத்தபடியான அனுபவம் அதிமானுஷஸ்தவத்தினுடைய அனுபவம். அப்படி பார்க்கிற போது இந்த பூர்த்தி அனுபவத்தை அடியேனக் கொண்டு நிகழ்த்துபவராய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியவே வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இதனை நன்கு நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருப்பவர்களாய் இருக்கக்கூடிய எம்ஓபி அறக்கட்டளையைச் சேர்ந்த மகனீயர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு மற்றும் இதனை கேட்டு திருச்செவி சாத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களான கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கோஷ்டியார் அத்தனை பேருடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு க்ஷமிக்கும்படியான பிரார்த்தனையோடு அடியனுடைய இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன். கூறத்தாழ்வான் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே